மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடகவியலுடைய நண்பர்களே, கடந்த 5 ஆண்டு காலம் உங்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சமரசம் இல்லாமல் குரல் கொடுத்திருக்கின்றேன். தேசிய சராசரியோடவும் மாநில சராசரியோடவும் பன்மடங்கு அதிகமாக பங்களிப்பை நாடாளுமன்றத்திலே சிறப்பாக வழங்கியிருக்கிறேன். பாஜக அரசினுடைய வஞ்சக பார்வையால் தமிழ்நாடு மட்டுமல்ல ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்து தொடர்ந்து உழைத்த நான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட கூட்டணியான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது ஆளுங்கட்சியாக அமர்ந்து நம் தொகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது நம் தொகுதியில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி பணிகள் குறித்து தேர்தல் அறிக்கையை இந்த நேரத்தில் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கச்சத்தீவை மீட்கவும் அல்லது கச்சத்தீவு பகுதியில் தமிழ்நாடு மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய நிரந்தர குத்தகைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ரொம்ப நிச்சயமாக செய்யப்படும். தமிழ்நாடு இலங்கை மீனவர் பிரச்சனை நிரந்தர தீர்வு காணக்கூடிய வழியை இந்தோ ஸ்ரீலங்கன் பிஷரிஸ் கார்பரேஷன் அமைப்பை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல நம்முடைய சேது சமுத்திர திட்டம் கிடப்பிலே போடப்பட்ட நிறுத்தப்பட்ட சேது சமுத்திர திட்டம் மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமைந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ராமேஸ்வரத்தின் சென்னைக்கு பகல் நேர விரைவு ரயில் இயக்குவதற்கு ஏற்பாடு நடவடிக்கை எடுக்கப்படும். கிடப்பிலே போடப்பட்ட ஏற்கனவே திட்ட மதிப்பீடெல்லாம் எடுக்கப்பட்ட காரைக்குடியிலிருந்து தூத்துக்குடி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையின் மார்க்கமாக செல்லக்கூடிய காரைக்குடி, தொண்டி, ராமநாதபுரம், கீழக்கரை, ஏர்வாடி, சாயல்குடி, வேம்பாறுடைய தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில்வே வழித்தடம் மீண்டும் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். ராமேஸ்வரம் முதல் தனுஷ்கோடி வரையிலான ரயில் தடம் விரைந்து போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைத்தேர்வுகளுக்கான மாவட்டத்தினுடைய மாணவர்கள் தயாராக பிரத்யேகமான பிரமாண்ட நூலகமும் அமைத்து அதையெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும். இன்னும் சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறோம்.